அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ஒரு பெரிய வரலாற்று ரகசியத்தைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது எவர் மனதிலும் ஒரு அதிசயமாகவே நிலைத்திருக்கிறது. தன்னை கடவுளாக உரிமை கொண்டாடி உலகையே அச்சுறுத்திய அந்த ஃபாரோனின் உடல் எப்படி அடையாளம் காணப்பட்டது? இவ்வளவு காலமாக அது எப்படி பாதுகாக்கப்பட்டது? இந்த கேள்வி நிச்சயமாக உங்கள் மனதில் எழுந்திருக்கும். கிபி 1891க்கு முன்னர் நானே உங்கள் மிகப்பெரிய இறைவன் என்று அறிவித்த அந்த ஃபிரவுனுக்கு என்ன நடந்தது என்று இந்த உலகில் யாருக்கும் தெரியாது. அவனுடைய உடல் எங்கே இருக்கிறது, அது எஞ்சியிருக்கிறதா இல்லையா என்பது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் தௌராத், பைபிள் மற்றும் புனித குர்ஆன் போன்ற வேதங்களில் இந்த சம்பவத்தின் விவரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயமான பனி இஸ்ராயிலுடன் எகிப்திலிருந்து வெளியேறிய போது ஃபிரவுன் தன் படையுடன் அவர்களை பின்தொடர்ந்தான். அல்லாவின் கட்டளையால் செங்கடல் பிளந்து வழி கொடுக்க ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மக்களும் கடந்து சென்றனர். ஆனால் ஃபிரவுனும் அவனது படையும் அந்த வழியில் செல்ல முயன்றபோது அல்லாவின் கட்டளைப்படி நீர் மீண்டும் ஒன்று கூடி அவர்கள் அனைவரும் அதில் மூழ்கி மாண்டனர். இங்கேதான் கதையின் திருப்பமுள்ளது. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பித்ததைப் பற்றி பைபிளும் தௌராத்தும் அமைதி காக்கையில் புனித குர்ஆன் ஃபிரவுனின் முடிவை பற்றி ஓர் ஆச்சரியமூட்டும் முன்னறிவிப்பை செய்கிறது. அது யாராலும் ஊகிக்க முடியாத ஒரு விஷயம். அல்லாஹ் கூறுகிறான், ஆகவே இன்று உன்னுடைய உடலை பாதுகாப்போம், நீ உனக்கு பின்வருவோருக்கு ஓர் அத்தாட்சியாக இருப்பதற்காக. சூரா யூனுஸ் 92. நண்பர்களே, இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஃபிரவுன் மூழ்கிய பிறகு அல்லாவின் கட்டளைப்படி கடல் அவனது சடலத்தை கரையோரம் வீசியது. ஆனால் மீதமுள்ள படையினரின் எந்தவொரு அடையாளமும் அங்கே காணப்படவில்லை. எகிப்தியர்களில் ஒருவர் கரையில் கிடந்த உடலை பார்த்து அது ஃபிரவுன் என்று அடையாளம் கண்டு இந்த செய்தியை அரண்மனைக்கு தெரிவித்தார். ஃபிரவுனின் உடல் உடனடியாக அரண்மனைக்கு கொண்டுவரப்பட்டது. இதைப் பற்றி விவாதித்த அரண்மனை வாசிகள் தாங்கள் தெய்வமாக நம்பியிருந்த ஃபிரவுனின் உடலை முழு மரியாதையுடனும் கௌரவத்துடனும் சவப்பெட்டியில் வைத்து பதப்படுத்தி மம்மிஃபிகேஷன் செய்ய முடிவு செய்தனர். ஆனால் ஹனூத் பதப்படுத்தும் செயல்முறையின் போது அவர்களால் ஒரு பெரிய தவறு நடந்தது. ஃபிரவுன் மூழ்கியிருந்தவன் இறந்த பிறகு சிறிது நேரம் தண்ணீரில் கிடந்ததால் அவனது உடலில் கடல் உப்புகளின் ஒரு படிவம் ஒட்டிக்கொண்டிருந்தது. எகிப்தியர்கள் அதை கவனிக்கவில்லை அல்லது அதை அகற்ற முயற்சிக்கவில்லை. அந்த உப்பு படிவத்துடனேயே அவர்கள் ஃபிரவுனின் உடலை பதப்படுத்தி பாதுகாத்தனர். ஆண்டுகள் கடந்து சென்றன. நூற்றாண்டுகள் மாறின. பூமியும் வானமும் ஏராளமான புரட்சிகளை கண்டன. ஃபிரவுன்மார்களின் பதப்படுத்தப்பட்ட உடல்கள் மண்ணுக்கடியில் மறைந்தன. அவர்களின் பெயர்கள் புத்தகங்களிலும் அவர்களின் கட்டுமானங்களிலும் மக்களின் மனங்களிலும் மட்டுமே எஞ்சியிருந்தன. இந்த சம்பவங்கள் நடந்து கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த உலகில் அல்லாஹுவின் இறுதி தூதர் ஹஸ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அவருக்கு அருளப்பட்ட இறுதி வேதமான புனித குர்ஆனில் ஃபிரவுன்மார்களின் கதைகள் விரிவாக விவரிக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக அந்த ஃபிரவுனின் உடல் பாதுகாக்கப்படும் என்ற விஷயமும் ஒரு வசனத்தின் மூலம் அருளப்பட்டது. அந்த வசனத்தின் உண்மைத்தன்மையில் அனைத்து விசுவாசிகளுக்கும் உறுதியான நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது எப்படி நடக்கும் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை கடவுளாக உரிமை கொண்டாடிய ஒருவனின் உடல் எங்கே பாதுகாக்கப்படுகிறது? அதை எப்படி உலகிற்கு ஒரு படிப்பினையின் அடையாளமாக வைக்க முடியும்? அப்படியிருக்கையில் கிபி 1871ஆம் ஆண்டில் எகிப்தில் உள்ள அல் குர்னியா நகரத்தைச் சேர்ந்த ஓர் எளிய ஏழை திருடனான அஹ்மத் அப்துல் ரசூல் என்பவருக்கு ஃபிரவுன்மார்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த இரகசிய அறைக்கான பாதையை கண்டுபிடிக்க முடிந்தது. பழைய பொருட்களை திருடி விற்று கொண்டிருந்த அவர் ஒரு நாள் நைல் நதிக்கரையில் உள்ள தஸ்பீஹா படுதியில் அலைந்து திரிந்தபோது ஒரு இரகசிய பாதைக்கான தகவலை பெற்றார். அவர் பழைய பொருட்களை தேடி அங்கே தோண்டிக் கொண்டிருந்தார். அச்சமயத்தில் சிலர் அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர் தோண்டிய இடத்திலிருந்து தொடர்ச்சியான விசாரணைகள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகளுக்குப் பிறகு சரியாக கிபி 1891ஆம் ஆண்டில் மற்ற பல மம்மிகளுடன் சேர்ந்து மூழ்கி மாண்ட அந்த ஃபிரவுனின் உடலும் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அவனது சவப்பேட்டிலும் நெஞ்சிலும் அவனது பெயர் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இந்த மம்மிகளை நிபுணர்கள் கெய்ரோவுக்கு கொண்டு சென்றனர். மம்மிகளை விரிவாக ஆய்வு செய்ததில் ஃபிரவுனின் மம்மியில் மட்டும் ஒட்டி கொண்டிருந்த கடல் உப்புகளின் படிவத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு உறுதிப்படுத்தல் கிடைத்தது.
இவன்தான் அல்லாஹ் தண்ணீரில் மூழ்கடித்து மிக கடுமையான தண்டனை அளித்த அந்த ஃபிரௌன். இது ஒரு சாதாரண விஷயமல்ல. இந்த கண்டுபிடிப்பை உறுதிப்படுத்த உலகெங்கிலும் உள்ள தொல்லியல் நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் எகிப்துக்கு விரைந்தனர். பல்வேறு அறிவியல் பரிசோதனைகளுக்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை உறுதியாக கூறினர். மற்ற உடல்களுடன் ஒப்பிடுகையில் ஃபிரௌனின் உடலில் மட்டுமே கடல் உப்புகளின் படிவம் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த உறுதிப்படுத்தலுக்கு பிறகு அது ஃபிரௌனின் உடல் என்று அறிவிக்கப்பட்டு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டது. அமைச்சர்களுடனும் இராணுவ அதிகாரிகளுடனும் சேர்ந்து அதை வரவேற்க அங்கே இருந்தார். ஒரு உயிருள்ள மகத்தான அரசனை வரவேற்பது போன்ற வரவேற்பு அந்த சடலத்திற்கு அளிக்கப்பட்டது. இராணுவ பிரிவுகள் சல்யூட் செய்தன. ஃபிர்அவுனின் மம்மி நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைமை பொறுப்பை டாக்டர் மோரிஸ் புக்காயல் என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி வகித்தார். நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி மம்மியின் அனைத்து பாகங்களையும் நுட்பமாக பரிசோதித்த போது அவர்கள் அதிர்ச்சியூட்டும் ஒரு உண்மையை கண்டறிந்தனர். அவனது உடலிலும் சதையிலும் கடல் துகள்கள் இன்றும் ஒட்டிக்கொண்டிருந்தன. மேலும் அவனது மரணத்திற்கு காரணம் தண்ணீரில் மூழ்கியதுதான். ஒரு அரசனின் மரணம் தண்ணீரில் மூழ்கியதால் ஏற்பட்டது என்று அறிந்தது டாக்டர் மோரிஸை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. இந்த மம்மியைப் பற்றி மேலும் அறிய முயன்றபோதுதான் அவருக்கு புரிந்தது, இந்த அரசனின் மரணத்தைப் பற்றிய துல்லியமான சூழ்நிலைகள் முஸ்லிம்களின் தூதர் ஹஸ்ரத் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட புனித குர்ஆனில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சடலம் ஓர் இஸ்லாமிய நாட்டிலிருந்து கிடைத்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதன் காரணமாக ஆர்வத்தின் தூண்டுதலால் அவர் எகிப்துக்குச் சென்றார். அவர் ஒரு விஞ்ஞானி என்பதால் இந்த துறையில் அறிவார்ந்த ஒரு எகிப்திய விஞ்ஞானியை சந்தித்தார். அந்த விஞ்ஞானி புனித குர்ஆனைத் திறந்து சூரத்துல் யூனுஸின் 90 முதல் 92 வரையிலான வசனங்களின் மொழிபெயர்ப்பை வார்த்தைக்கு வார்த்தை அவருக்கு கூறி கேட்டார். ஃபிர்அவுனின் கடவுள் உரிமை கோரல், தண்ணீரில் அவன் மூழ்கி இறந்தது, பின்னர் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டு உடல் பதப்படுத்தப்பட்டது, அதன் பின்னர் உடலை கண்டுபிடித்தது, இறுதியாக நவீன அறிவியல் யுகத்தில் சடலத்தின் மறுபாதுகாப்பு, இவை அனைத்தும் ஒரே திசையை நோக்கியே சுட்டிக்காட்டுகின்றன. அது மிகவும் தெளிவாகிறது. நீ உனக்கு பின்வருபவருக்கு படிப்பினையின் அடையாளமாக இருப்பாய். ஃபிரௌனின் உடல் அவ்வாறு பாதுகாக்கப்பட்டு உலகிற்கு முன் ஒரு பாடமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இணையத்தில் ஒரு கிளிக்கில் பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் அருங்காட்சியகங்களிலும் அரபு மனிதர்களின் கண்களுக்கு முன்னால் அது பரிதாபகரமான நிலையில் கிடைக்கிறது. படிப்பினை பெறுவதற்காக, சிந்திப்பதற்காக. வணக்கத்திற்குரியவனும் என்றும் நிலைத்திருப்பவனும் எல்லாவற்றின் படைப்பாளனும் உணர்வளிப்பவனுமான அல்லாவுக்கே எல்லா புகழும். அந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பை கேட்டவுடனே டாக்டர் மோரிஸ் புக்காய் உடனடியாக உரத்த குரலில் கூறினார், அல்லாஹ் உண்மையாளன், அவனது குர்ஆன் உண்மை, அவனது தூதர் ஹஸ்ரத் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர். அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் எழுதிய புத்தகம் பைபிள், குர்ஆன், சயின்ஸ் என்ற புத்தகம் உலகமெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாக மாறியது. இதுவே உண்மை. புனித குர்ஆன் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முன்னறிவித்த ஒரு இரகசியத்தை நவீன அறிவியல் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு உறுதிப்படுத்திய அற்புதம் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.